ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாகர்கோயிலுக்கு ஒரு பெரிய பாய் பாய் சொல்லிட்டு இப்போ நாங்கள் சென்னைக்கு தான் கிளம்புறோம். சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து வந்து துபாய்க்கு கிளம்பிடுவோம். பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ஹஸ்பண்டோட 2 அக்கா இருக்காங்க. ஸோ அவங்களே மீட் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ சென்னைக்கு போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயர் இந்தியா வந்தப்பமே நீங்கள் விலாகெல்லாம் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட் இயரும் சென்னை போய் விலாக்லாம் போட்டிருந்தேன். எல்லோரையும் மீட் பண்ணி எல்லாரையும் வந்து என்னோடய வீடியோவில் இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணியிருந்தேன். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நாங்கள் இன்றைக்கி சென்னைக்கு வந்து பஸ்ஸில் தான் போக போகிறோம். பஸ்ஸில் ஏறினதுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேபினுக்குள்ளே உட்காந்து நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு 12 o'clock வரைக்கும் நல்ல கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த SBM பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். பஸ் வந்து ஒரு 8 PM பக்கத்தில் வந்து கிளம்பிச்சு. ஒரு 10:30 ஆகும்போது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க டின்னர் சாப்பிட்றதுக்காக. பஸ் நிறுத்தி இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு அந்த டைம் ஒன்றும் தோணல. இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியன் 2 மூவி பார்த்துருந்தேன். அந்த மூவியில் ஒரு சீன் வரும், நீங்கள் வந்து படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எனக்கு இப்போ இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது எனக்கு அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. நாங்கள் சென்னைக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு. இப்போ வந்து அண்ணியோட வீட்டில் தான் இருக்கோம். அவங்க வீட்டிலோட தோட்டம், குருவி, அதுக்கப்புறம் புதுசாக இப்போ ஒரு நாய்க்குட்டி வந்திருக்கான், அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்ஸ் எடுக்கணும்னு எப்போவும் நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் வந்து எல்லாரையும் பார்த்து பேசுகிறதா இருக்கட்டும், பிஸியாக அப்படியே போயிடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது. இன்றைக்கி காலையில் வந்து இட்லி, சாம்பார், சட்னிலாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, அப்புறம் பீஃப் கிரேவி பண்ணியிருந்தாங்க, சிக்கன் ஃப்ரை. ஸோ அதையும் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஊருக்கு போனாலே நல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளே கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட வேண்டாம், ஹாயாக உட்காந்து சாப்பிட்லாம். இந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். அண்ணியோட பையனும் குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் பேசிகிட்டு இருந்தோம். என்னோடய பழைய விலாக்லேயே மீட் பண்ணியிருப்பீங்க ரயானை. அழகான சாங்கெல்லாம் பாடியிருந்தான். நான் இந்த தடவை சென்னைக்கு போனப்போ ரயான் பார்த்தீங்கன்னா என் கூட ரொம்ப ஒட்டிட்டான். சாண்ட்ராவோட கையில் இருக்க பேபி நேம் வந்து தாரா, ரயானோட சிஸ்டரு. இந்த தடவை சென்னை போனப்போ 2 பேருமே நல்லா ஒட்டிட்டாங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஈவினிங் வந்து எல்லோரும் வெளியே தான் கிளம்புறோம். எங்கே போகிறோன்னா என் ஹஸ்பண்டோட இன்னொரு அக்கா வீடு இருக்குது சென்னையில். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். என் ஹஸ்பண்டோட அம்மா, 3 அக்கா ஃபேமிலி எல்லாருமே எங்கள் சென்னையில் தான் இருக்காங்க. இங்கே சென்னை வந்தாலே செம்ம ஃபன்னாக இருக்கும். இன்னைக்கு நைட் டின்னருக்கு அங்கே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு 2 days ஸ்டே பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு இங்கேருந்து தான் ஏர்போர்ட் கிளம்புறதா பிளான். நாகர்கோயில் vlog பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக பிரித்து போட்டிருந்தேன். நல்ல வியூஸ் வந்துருந்தது. ப்ளஸ் வந்து நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எப்போவுமே உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு தந்துட்டே இருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சென்னையில் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து வண்டியெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்குது. ஸோ வந்து ரோட்டில் போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே அண்ணி பசங்க தான். எல்லாருமே சேர்ந்து செம ஃபன்னாக இருந்துச்சு. நைட்லாம் பார்த்தீங்கன்னா விடிய நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். டின்னருக்கு வந்து அண்ணி நிறைய வெரைட்டியாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக vlog எடுக்க மறந்துட்டேன். வந்து எல்லாரையும் பார்த்து சந்தோஷத்தில் பேசிட்டு அப்படி இருந்ததில் வந்து vlog மிஸ் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே சொல்கிறது தான், இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்துக்கலாம் எங்கே போனாலும் vlogலாம். ஆனால் இந்தியாவில் போகும்போது வந்து எல்லோரும் மீட் பண்ணும்போது அந்த இடத்துல போய் vlog எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருந்தது. ஸோ வந்து வெளியே கிளம்பியாச்சு. இங்கே ஸ்ரீ முருகன் ஸ்டோர்ஸில் கொஞ்சம் பாத்திரம்லாம் வாங்கி வேண்டியிருந்தது. வாங்கிட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே ஃபீனிக்ஸ் மாலில் இதான் ஃபஸ்ட் டைம் வர்றோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சென்னைக்கு எப்போ வரும்போதும் நிறைய பிளான் போட்டு வர்றது, நிறைய இடங்களுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. இந்த தடவை கூட பாண்டிச்சேரியெலாம் போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நடக்கலை அது. இப்போ நாங்கள் ஃபீனிக்ஸ் மாலில் வந்து லைஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே லைஃப் ஸ்டைல் எதுக்கு வந்திருக்கோன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்க வேண்டி இருந்தது. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருந்தோம். ட்ரெஸ்னால் சுடிதார், குர்தீஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்க வேண்டி இருந்தது. ஆக்சுவலாக இங்கே துபாயில் பார்த்தீங்கன்னா துபாயிலோட லைஃப் ஸ்டைலில் வந்து நம்ம இந்தியன் கிளாத்ஸ் எல்லாம் இருக்காது. அப்படின்னா அந்த சுடிதார், குர்தீஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்காது. வெஸ்டர்ன் வியர்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. குர்தீஸ், அப்புறம் அதுக்கப்புறமா சுடிதாஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் ஹேகின்தாஸில் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக தான் வந்திருந்தோம். இந்தியாவில் உள்ள பாஸ்கின்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். தான் ஃபஸ்ட் டைம் ஹேகினில் ட்ரை பண்ணுறது. பாஸ்கின்ல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இங்கே UAEயில் உள்ள ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணிட்டு அது கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஹேகின்தாஸ் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் சென்னைக்கு போனால் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். ஹேகினில் உள்ள ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடிய போகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணுறேன். சென்னையில் இதுக்கப்புறமா என்ன பண்ணணுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.